ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அதே நேரத்தில் ஜாதி ஒழிப்பு என்கிற பணியை மிகச்சிறப்பாக இன்றைக்கு தொல் திருமாவளவன் முன்வைத்து வருகிறார். திருச்சியிலும் கள்ளக்குறிச்சியிலும் அவர் கூட்டிய கூட்டத்தை அதே போல ஒரு கூட்டத்தை யாரும் கூட்டிவிட முடியாது அவ்வளவு சுலபமா. ஆக திமுக எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொள்ள போகிறார்கள். நாம் தனித்துவமாக மீண்டும் 2026 அவர் கருத்து இன்றைக்கு ஊடகங்கள்ல முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் என்ன பேசுகிறார்? நாள்தோறும் பேசுகிறார். அந்த கருத்து ஊடகங்கள்ல நாள்தோறும் வந்து கொண்டிருப்பதால் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. காங்கிரஸ் கட்சியில கூட நான் நீண்ட காலமாக, இன்று நேற்றல்ல 30-40 ஆண்டு காலமாக இத்தகைய சிறு சிறு வெளியீடுகளை வெளியிட்டு அதை நான் கருத்தை பரப்புகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறேன். அந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை வாசகர்கள் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பை தர வேண்டும். உங்க இயக்கத்திலே நீங்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். படித்து கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி செயல்படுகிற முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்களே. ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அதே நேரத்தில் ஜாதி ஒழிப்பு என்கிற பணியை மிகச்சிறப்பாக இன்றைக்கு தொல் திருமாவளவன் முன்வைத்து வருகிறார். இங்கு தமிழகத்துல தொல் திருமாவ அவர்கள் ஒரு தனித்துவமிக்க தலைவராக உருவாகி வருகிறார். அதை பார்க்கிற போது அவர் இந்த போரன்சிக் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரசியலுக்கு நுழையிறப்போ 1999ஆம் ஆண்டு அவர் அரசியல் காலடி வைக்கிற போது அவரோடு எனக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அன்றையிலிருந்து இன்றைக்கு நான் பார்க்கிறேன், என் மீது தொடக்க நாளில் எத்தகைய அன்பை வைத்திருந்தாரோ, நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இன்றைக்கும் அவர் இருப்பது. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சி அல்ல. திருச்சியிலும் கள்ளக்குறிச்சியிலும் அவர் கூட்டிய கூட்டத்தை அதே போல ஒரு கூட்டத்தை யாரும் கூட்டிவிட முடியாது அவ்வளவு சுலபமா. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி தனக்கு என்ன வலிமை, என்ன சக்தி என்பதை நிரூபித்து விட்டார். அது 2026 தேர்தலில் அது நிச்சயம் எதிரொலிக்கும். அதுக்கு பிறகு நடிகர் ஒருவர் விக்கிரவாண்டியிலே ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். நான் தெளிவாக சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள். திமுக மதசார்பற்ற இந்தியா கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளைத்தான் விஜய் பெறப்போகிறார், அதிமுக பெறப்போகிறது, பாமக பெறப்போகிறது, தேமுதிக பெறப்போகிறது, அடுத்து இவரு நம்ம நடிகர் நாம் தமிழ் அவர் பெறப்போகிறார். ஆக திமுக எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொள்ள போகிறார்கள். நாம் தனித்துவமாக மீண்டும் 2026 அதுல தொல் திருமாவளவனுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட வேண்டும். அதிக அளவிலான உறுப்பினர்களை இன்னைக்கு அவங்க 6 பேர் இருக்காங்க, மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். 6 பேரும், ஒரு பாலாஜி ஆனாலும் சரி, எல்லாருமே, சிந்தரை செல்வன் ஆரம்பத்திலே இருந்து அவரோடு இருப்பவர். அவரையெல்லாம் பார்க்கிறப்போ அவரையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி நம்மோடு நீண்ட காலமாக பயணித்த ஒரு தோழரை விட்டு விடாமல் அவரையும் சட்டமன்றத்திலே அமர வைத்து அழகு பார்க்கிற அதுதான் உண்மையான தலைமை குடும்பத்து அழகு. அதை அவர் செய்து வருகிறார். நான் பார்க்கிறேன், அவர் ஒரே ஒரு கவலை, உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய அன்பு தொல்லையினாலும் அவரது உடல் பாதிக்கப்படுகிறது என்கிற கவலை மட்டும் எனக்கு உண்டு. கடுமையாக உழைக்கிறார், இரவு பகல் பாராமல் உழைக்கிற போது அவர் அது உடம்பை, ஒரு காலத்தில் அவருக்கு இளைஞராக இருந்தார், இன்றைக்கும் அவருக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில அவர் உடல்நிலையை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கவலை எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அவருடைய பங்கு சமீப காலமாக அந்த
கள்ளக்குறிச்சி மாநாட்டிற்கு பிறகு நிறைய அவரை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியல் நகர்வதை நான் பார்க்கிறேன். அவர் கருத்து இன்றைக்கு ஊடகங்கள்ல முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் என்ன பேசுகிறார், நாள்தோறும் பேசுகிறார். அந்த கருத்து ஊடகங்கள்ல நாள்தோறும் வந்து கொண்டிருப்பதனால் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல் உருவாகியிருக்கார். அவர் எங்கள் இந்திரா காந்தியை பற்றியும் ராகுல் காந்தியை பற்றியும் அவர் ஆற்றிய உரையெல்லாம் எங்க கட்சி தலைவர்கள் கூட அந்த அளவுக்கு ஆற்றுவாங்க. அந்த அளவுக்கு இதை நான் சொல்லல, சாதாரண காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. நம்ம ஆளு கூட இப்படி பேச மாட்டாங்க, ரொம்ப அருமையா பேசுறாரு. அதனால ரொம்ப அழகாக அவர் நாங்களெல்லாம் மனம் நெவ்வுற மாதிரி, அது கொள்கை சார்ந்துதான். ஏதோ அவரை புகழ்பாட வேண்டும் என்பதற்காக அவர் பேசவில்லை. கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவர் உரையாற்றுவதையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம். அடிக்கடி அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டும். மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும். இப்போ தேசிய அளவில் இன்றைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறார். காரணம், என் கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா மணியக்காரர். எப்படி என் கிராமம் இருந்ததுன்னா அதை நான் ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். தீண்டாமை கொடுமையை பார்த்துருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் அடக்குமுறை கிடையாது, ஆனால் தீண்டாமை இருந்தது. அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு தீண்டாமையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என்னுடைய சகோதரர் அவர் சீஃப் இன்ஜினியராக எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், எப்படி நீ உரத்திக்கு பக்கத்து ஊருக்கு போறேன்னு. நம்ம நடராஜ் இருக்கிறாப்ல, அவரு 2 வீலர் வச்சிருக்காரு, அது 2 வீலர் கூட நானும் உட்காந்துக்கிட்டு போறேன்றார். இதெல்லாம் நான் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு அந்த புரட்சி வித்திட்டவர் திருமா மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. திருமா மாதிரியே உடை அணிவது, திருமா மாதிரியே நடப்பது போன்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார். மிகப்பெரிய புரட்சி, அமைதி புரட்சி கிராமங்களிலே நடைபெறுகிறது. அதை நீங்கள் அமைப்பு ரீதியாக வாக்கு வங்கி உள்ள அமைப்பாக விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் கடுமையாக உழைத்து கிராமப்புறங்களிலே உங்கள் அமைப்பை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் எந்த பகுதியில் பணியாற்றுகிறீர்களோ அந்த மக்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்களேயானால் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் மற்ற சமுதாயத்தினரோடும் நீங்கள் நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும். அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ ஒரு ஜாதி அமைப்பு என்கிற அந்த பிம்பத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். அதுக்கு அப்பாலாம் நீங்க இன்னைக்கு சிறுபான்மையினருக்காக பேசுகிறீர்கள், அவர்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள். ஆக அனைத்து மக்களும் நலனிலும் அக்கறை உள்ள ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி உருவாகி வருகிறது. அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இத்தகைய நூல்களை அதிகமாக வெளியிடுகிற அருமை நண்பர் ரவிக்குமார் அவர்களை பாராட்டுவதோடு, அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கொள்கை சார்ந்து இருக்கணும்னா கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் ரவிக்குமார் மட்டும் இருந்தா போது இதை ஊக்கப்படுத்துகிற, இன்னைக்கு பாருங்க டெல்லியிலிருந்து அவர் வந்திருக்காரு, இவரு ரவிக்குமார் வந்திருக்காரு, இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துகிறார் என்றால் தலைவர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. எனக்கெல்லாம் மக்கள் தலைவர் மூப்பரார் என்னை உற்சாகப்படுத்துவார். நான் எந்த நூல் வெளியிட்டாலும் அதை அவர் தலைமையில் இருந்து வெளியிடுவார், என்னை ஊக்கப்படுத்துவார், எல்லா வகையிலும் ஆதரவு காட்டுவார். அதனால அந்த மாதிரி தலைவர்கள் மத்தியில் இருக்கும்போது தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று கூறி என்னை அழைத்தமைக்காக அருமை தலைவர் தொல் திருமா அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.